அடுத்தது பொதுவாகவே வயதான காலத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஹெல்த். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 206 எலும்புகள் இருக்கு. இந்த எலும்புகளை இணைக்கக்கூடியது 360 ஜாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஜாயிண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ், எக்ஸப்ட் இந்த மண்டவோடு மூளை தவிர, சாரி ஸ்கல், இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஜாயிண்ட்ஸுமே நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ். அண்ட் முக்கியமா இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடியது ஷோல்டர், எல்போ, இடுப்பு ஆர் நீ ஜாயிண்ட் அண்ட் கால் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ். இதுல பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, இது நம்ம நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய. ஸோ ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இது சென்டரா இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம், கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கார்ட்லேஜ் இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரியான எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. பிளஸ் இந்த ஏரியால இது எல்லாமே இருக்கக்கூடிய சைனோவியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. இந்த ஃப்ளூயிட் வந்து லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். பொதுவாக 35-40 வயசை தாண்டின பிறகு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த கார்ட்லேஜ், குருத்தெலும்போட தேய்மானம். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆர் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, கால்சியத்தோட பற்றாக்குறை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இல்லாதவங்க, வயது, ரொம்ப நிறைய காரணங்களால என்ன ஆகும்னா இந்த குருத்தெலும்போட தேய்மானம் அதிகமாகும். ஸோ இது ரெண்டு தேய்மானம் அதிகமாகிறதுனால எலும்புகளோட உராய்வு தன்மை அதிகமா இருக்கு. அதனாலதான் வலி, வீக்கம் இதெல்லாமே ஏற்படும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்றது தான் மெயினா குளுக்கோசமின். ஏன்னா அந்த குளுக்கோசமின் புதுசா அந்த குருத்தெலும்போட உற்பத்தியை அதிகமாக்கக்கூடியது. ஸோ ஏற்கனவே குருத்தெலும்புல தேய்மானம் வராமல் தடுக்கிறது. ஸோ சைனோவியல் அது அந்த ஜாயின்ஸ்க்கு நடுவில் ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ வலி, வீக்கம் இதெல்லாமே குறைக்கக்கூடியதான் குளுக்கோசமின். ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன், அதுதான் இந்த கொலாஜன். ஸோ கொலாஜன்ங்கிறது இது ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நம்ம உடம்புக்குள்ளேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன். இது ரெண்டு காரணங்கள். இந்த கொலாஜன்னால ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்று ஸ்ட்ரென்த், பலம். ஸோ ஜாயின்ஸ்ல எலும்புக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ரெண்டாவது ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கொலாஜன் எலும்புகள், குருத்தெலும்பு, ஸ்கின், சருமம் அண்ட் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய திசுக்கள், இது எல்லாத்தோட உற்பத்திக்குமே இந்த கொலாஜன் முக்கியமான ஒரு புரோட்டீன். உடம்புலயே அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டீன்லாம் இருந்தா கூட, பட் வயது ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொலாஜனோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம கையில சுருக்கங்கள் வரலாம், எலும்புகளோட தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த கார்ட்லேஜோட தேய்மானத்தை அதிகப்படுத்துது. ஸோ இந்த கொலாஜன் இதோட பாதிப்பு, இதை குறைக்கக்கூடியதான் கொலாஜனோட பற்றாக்குறை குறைக்கிறதுக்காக அதோட சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால அந்த குருத்தெலும்பை பாதுகாக்கக்கூடியது. முக்கியமா ஸ்டிஃப்னஸ், நடக்க முடியாம ஸ்டிஃபா இருக்கக்கூடிய எலும்புகளை ஈஸ் அவுட் பண்ணிவிடும். ஸோ ஜாயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது முக்கியமா கொலாஜன். ஸோ ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு. இது வலியை குறைக்கக்கூடியது. ஸோ ஜாயின்ஸோட ஃபிளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி நேச்சுரலாகவே உடம்புல கொலாஜனோட உற்பத்தியை அதிகப்படும். ஸோ கொலாஜன் ஒரு நாளைக்கு 1-2 பேக்கெட் ஒரு 100 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி எப்படி வேணாலுமே கொலாஜனை நம்ம பயன்படுத்தலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்னைக்கு எலும்புகளோட தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கால்சியத்தோட பற்றாக்குறை. ஸோ கால்சியம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நல்லா இருக்கும், ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ பாடி வெயிட், உடல் பருமன் ஏற்படாமல் கண்ட்ரோல்டாக ஒரு பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி கேன்சர் ஆர் ஸ்டோன் வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக எலும்புகளோட தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளோட தேய்மானம் வராமல் தடுக்கலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸோ பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மன அழுத்தம், இதுவும் பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஹெச் பேலன்ஸ். ஆல்ரெடி ஸ்பைரல்னால சொன்னேன் பிஹெச் பேலன்ஸ்னா என்னன்னு சொன்னேன். ஸோ பாடி பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும் கால்சியம் வேணும். ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது 1000 to 1300 milligrams ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ இளமை பருவம் போது 1000 milligram கால்சியம் பர் டே தேவைப்படும். வயதான காலத்துல 1200 milligram
கால்சியம் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ஸோ கால்சியம் ஜென்ரலாகவே எலும்புகளோட தேய்மானத்தை தடுக்கக்கூடியது. ஸோ பல்லில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை தடுக்கக்கூடியது. ஸோ எலும்புகளோட டென்சிட்டி இதையும் அதிகப்படுத்தும். ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு 3-4 டேப்லெட் வரைக்கும் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 4 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு 2 கேள்விக்கான பதில், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் முக்கியமா இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்து